காசா மக்களுக்கு எதையாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு சில தவறான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள். அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு முழுவதும் நிறைய சகோதரர்கள் எனக்கே வாட்ஸ்அப்ல திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னு கேட்டா, அடுத்த 72 மணி நேரங்கள் பாலஸ்தீனத்திற்கு, குறிப்பாக காசாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்று சொல்லிட்டு, காசா அதே போன்று பாலஸ்தீன போராளி குழுக்களை அழிப்பதற்காக இஸ்ரேல் 1 லட்சம் படை வீரர்களை கூடுதலாக 2 லட்சம் படையையும் காசாவுக்குள்ள அனுப்புது. இந்த நேரத்தில் முழு உம்மத்தும் கீழே இருக்கக்கூடிய ஒரு துஆவை ஓதுங்க. 72 மணி நேரத்துக்குள்ளாக ஒவ்வொரு துஆவையும் 10 மில்லியன் முறை கூட்டாக ஓத இலக்கு வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பிரார்த்தனையை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற அந்த பிரார்த்தனையை போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, தயவு செய்து இந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் அனுப்புங்கள். அதே போன்று 10 மில்லியன் இலக்கை அடைவதில் உங்கள் பங்கை ஆற்றுங்கள். எதிரிக்கு திட்டங்கள் உள்ளன, அல்லாஹ் சிறந்த திட்டமிடுபவன் என்று சொல்லி ஜஸாக் அல்லாஹ் என்று சொல்லி போட்டு இந்த இமேஜ் என்ன பண்றாங்கன்னா, மற்றவங்களோட மொபைலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம எதை பண்றதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முஹம்மது நபிக்கு என்ன சொல்லி காட்டுறானா, நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுங்க. எனவே நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா, முஹம்மது நபி அவங்க சொன்ன செய்த ஆதாரங்கள் நபி மொழிகளில் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தான் செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் செய்யறது நன்மைதானே என்று சொல்லி எதையாவது ஒன்று நம்ம பண்ணினோம்னா அந்த நன்மை முகமது நபிக்கு தெரியாதா என்கிற கேள்வி வரும். நம்ம சமூகத்தில் நிறைய பிழைகள் எங்க மார்க்க ரீதியா அரங்கேறுதுன்னு சொன்னா, எதையாவது ஒன்று சொல்லி விடுறாங்க, இப்படி ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறது, துஆ தானே செஞ்சா நன்மை தானே அப்படிங்கிறாங்க. துஆ தானே செஞ்சா நன்மை தானேங்கிறதுல துஆ அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் இருக்க வேண்டும். எதை செய்யறதான செஞ்சா நன்மைன்னா எப்ப நன்மையாகும்? நாம அல்லாஹ்வுடைய தூதரா? இந்த மெசேஜ் அனுப்பினவர் அல்லாஹ்வுடைய தூதரா? அப்படி கிடையாது. யார் அல்லாஹ்வுடைய தூதர்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எதை செய்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்களா, திருமறை குர்ஆன்ல இது இருக்குதா, ஒன்றோ குர்ஆன்ல இருக்கணும், இல்லாட்டி ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல இப்படியான வழிமுறை இருக்கணும். இந்த ரெண்டுலையுமே இல்லைன்னு சொன்னா, இல்லாத ஒன்றை நாம் செய்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அதற்கு நன்மைக்கு பதிலாக அல்லாஹ்விடத்திலே குற்றம் தான் நமக்கு பதிவாக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நன்மைதானே என்று நம்ம முடிவெடுக்க இயலாது. இந்த நன்மை முகமது நபிக்கு தெரியாதா? பத்ர்ல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, உஹதுல கொல்லப்பட்டாங்க, இன்னும் சொல்ல போனா உஹதுல எல்லாம் உஹது வரைக்குமே வந்துட்டாங்க எதிரிகள். மற்ற மற்ற சந்தர்ப்பங்கள்ல பல தடவைகள் மதீனா முற்றுகையிடப்படுகிறது, யூதர்கள் வந்து முற்றுகையிடுறாங்க, யூதர்களோடு சேர்ந்து எதிரிகள் வந்து முற்றுகையிடுறாங்க. இப்படி பல யுத்தங்கள் எத்தனை காலகட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரங்கள்லாம் 1 மில்லியன் இந்த துஆ ஓதுங்க, 2 மில்லியன் இந்த துஆ ஓதுங்க, இத்தனை மில்லியன் அந்த துஆ ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் எதையாவது சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, எஸ் ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்தில் இப்படி சுற்றி வளைக்கப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் இப்படி ஓத சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உஹதிலே உடைக்கப்பட்ட நேரம் இப்படி ஓத சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தில அம்பு வந்து தெச்ச நேரத்தில் இப்படி ஒரு துஆ ஒரு 10 மில்லியன் ஓத சொன்னாங்க, 2 மில்லியன் ஓத சொன்னாங்க. இப்படி ஏதாவது வழிமுறை இருக்கும்னா இப்ப நம்ம காசாவுக்காக ஒரு 2 மில்லியன் இந்த வார்த்தையை ஓதுங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்கான்னு கேட்டா இப்படி எந்த விதமான வழிகாட்டுதல்களும் கிடையாது சகோதரர்களே. எனவே இப்படியான செய்திகளை பரப்பாதீங்க. துஆ தானே என்று நினைத்துக் கொண்டு நன்மைக்கு பதிலாக நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றத்தை பெற்றுவிடக் கூடாது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது ரத்து செய்யப்படும், அது இல்லாதொழிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிறத நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே நம் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை இன்றைக்கு பார்க்க முடிகிற நேரம். இப்படியான இந்த 72 மணி நேரம் இதில் வரக்கூடிய செய்திகளை நீங்க பாருங்க. 72 மணி நேரம் பாலஸ்தீனத்திற்கு, குறிப்பாக காசாவுக்கு மிக முக்கியமானது. 72 மணி நேரம் தான் முக்கியமானதா? இதுக்கு முன்னாடி வந்து 717 நாள் முக்கியமானதா? இதுக்கு பிறகு வரப்போற நாட்களும் முக்கியமானதுதான். அவ்வளவுக்கு அங்க சுற்றி வளைக்கப்பட்ட கடந்த 2 வாரங்களாக கித்தியோ
லெஜியோன் வேர்கன்ஸ் 2 என்கிற ஒரு பேர்ல அவன் முழு ராணுவத்தை இறக்கி தாக்குதல் நடத்துறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அடுத்ததாக 1,00,000 பேரை ராணுவத்தை இறக்க போறாங்க. இதுவரைக்கும் 60,000 பேரை இறக்கியிருக்கிறான். இதுக்கு பிறகு எத்தனை பேர் இறக்க போறானுங்கிறது எந்த அறிவிப்பையும் இதுவரைக்கும் அவங்க வெளியிடல. இது பிழையான தகவல். ரெண்டாவது 2,00,000 பேரை இறக்கிறதுக்காக கூடுதலாக குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படியான இந்த தகவலும் வரல. இதை எழுதினவர் சும்மா விட்டாடிச்சிருக்காரு. 2,00,000 பேர் 1,00,000 பேர் விட்டாடிச்சிருக்காரு. தயவு செய்து இப்படியான காரியங்கள்ல யாரும் ஈடுபடாதீங்க. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதை மட்டும்தான் நம்ம பரப்பணும். இப்படி ரசூலுல்லாஹ் எந்த யுத்த காலத்திலும் ரசூலுல்லாஹ்வே சுற்றி வளைக்கப்பட்ட தருணங்கள்ல கூட உஹது யுத்தத்தில் சஹாபாக்கள் பல பேர் விரண்டு ஓடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்கள் மாத்திரமே சுற்றி வளைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் இருந்தது. மறுபுறமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளோடு இருந்த டைம்ல உஹது யுத்தத்தில் சுற்றி வளைத்து பின்பக்கமாக வந்து தாக்கிய சந்தர்ப்பம் இருந்தது. அந்த நேரங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு துஆவை சொல்லி ஒரு 1 மில்லியன் டைம் ஓதுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி எங்கேயுமே எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லல. மதீனா சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்திலும் சொல்லல. எனவே இப்படியான பொய்களை பரப்பாதீர்கள்.